வணக்கம். நான் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உதய் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா படப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற சரப்பனஞ்சேரின்ற லொக்கேஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள்கிட்ட இருந்து, அதாவது உங்ககிட்ட இருந்து. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 40% வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். 60% நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா தி ஜுவல் சிட்டி. நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்குற தி ஜுவல் சிட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நீங்கள் பார்க்கலாம். கேட்டு இன் அண்ட் அவுட் கேட் நீங்கள் பார்க்கலாம். நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் 3 phase EB பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சைட்டில் 3 phase EB. ஸோ மற்ற அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான 40 feet ரோடு 30 feet ரோடு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரைனேஜ்க்காக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு விட்டுருவாங்க. ட்ரைனேஜ்லாம் எதுவுமே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ரோடு பக்கத்துலேயே ஸ்டார்ம் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா நாளைக்கு நீங்கள் போயிட்டு பள்ளம் நோண்டி இது பண்ணுற அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸ்டார்ம் வாட்டரை நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து காங்கிரீட்டில் தான் போட்டிருக்கோம் நம்ம. அண்ட் இன்னொரு திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள பார்த்தீங்கன்னா அரோமா ட்ரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே நம்ம லேஅவுட்டில் வந்து நம்ம ராஜமந்திரிலேருந்து வர வச்சு நம்ம இந்த ட்ரீஸ்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதனால ஆக்சிஜன் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh square feet மேலே பார்க் ஏரியாவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம சைட் ஆஃபீஸ் பேக் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டு நம்ம சைட்டு முடிகிற வரைக்குமே நம்ம பார்க் லென்த்தி பார்க் 3 பார்க் கொடுத்துருக்கோம் நம்ம. நீங்கள் பார்க்கலாம் வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி போர் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. நீங்கள் வாட்டர் டேஸ்ட் பண்ணோன்னா கூட நம்ம சைட்டு வந்து நீங்கள் வாட்டர் டேஸ்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு கோகனட் வாட்டர் மாதிரி நம்மளோட தண்ணி இருக்கும் உங்களுக்கு நம்ம சைட்டில். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா EB + சோலார் இது 2 கனெக்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் நம்ம கொடுத்துருந்தோம். 3 phase EB வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. வித்தின் உங்களுக்கு 1 or 2 months இது எல்லா வீடுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் நம்ம லேஅவுட் இருக்குது. ப்ளஸ் ரெசிடென்ஷியலும் நம்ம சைட்டுக்குள்ளவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தாம்பரம் கார்பரேஷன் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரகடம் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்மளோட ப்ராஜெக்ட் படப்பைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு CMD லிமிட்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போனீங்கன்னா என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பிஃபோராக நீங்கள் ஒரு 2-3 yearsலேயே நம்ம CMD லிமிட்டுக்குள்ளே வரப்போகிற ப்ராஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் பெருசாக இருக்கும். ஸோ அப்ரிசியேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் உங்களுக்கு CMD லிமிட் வரதுக்கு முன்னாடி வாங்கி போடும் போது என்ன ஆகும்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 10 years வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. பட் ஆனால் நீங்கள் ஒரு CMD ப்ரொபோசல் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கெயினை நீங்கள் எப்போ அனுபவிப்பீங்கன்னா 2 to 3 yearsலேயே நீங்கள் வந்து கெயினை அனுபவிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 to 10 years என்னும் போது உங்களுக்கு அந்த டைம் பீரியட் வந்து பெருசாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போது ஜஸ்ட் 2 to 3 yearsே உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸை நீங்கள் 100% நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. லொகேஷன் ஹைலைட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற சரப்பனஞ்சேரின்ற லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்து எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 minutes நீங்கள் இங்கே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எடுத்தீங்க அப்படின்னா 15 minutes நீங்கள் ரீச் ஆகிடலாம் நீங்கள். அண்டு இங்கே ரொம்ப நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா படப்பை தான். படப்பையிலேருந்து எடுத்தீங்கன்னா 5 minutes. ஒரகடம் உங்களுக்கு தெரியும். ஒரகடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் ஹப்பு. ஒரகடத்துக்கு பிஃபோரே நம்ம லேஅவுட் இருக்குது. நம்ம லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லேஅவுட்லேருந்து 5 minutes நீங்கள் ஒரகடம் ட்ராவல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் ஹப்லேயே பெருசாக இருந்தது. இப்போ டெட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 40% வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நம்ம ஒரகடம் தான் நம்பர் 1 ஆட்டோமொபைல் ஹப்பாக இப்போ இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்மளோட லேஅவுட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இதோட அப்ரிசியேஷன் நல்லா பெருசாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரகடம் வந்து பெரிய எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா ஒரகடம் டு ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வல்லம் சிப்காட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டில் வந்து டைட்டில் பார்க் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது ஒரு தடவை நீங்கள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு கூட வாங்க. டைட்டில் பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்னு சொல்லிட்டு ஒரு 100+ acres பார்த்தீங்கன்னா அங்கே டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே தான் தயார் பண்ண போகிறாங்க. இது வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் கம்பெனி இருக்குது. ஃபாக்ஸ்கான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி தான் ஃபாக்ஸ்கான் உங்களுக்கு.
ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா பியூர்லி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக மட்டுமே அங்கே ஒதுக்கியிருக்காங்க. இந்த குவார்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா 2 months பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் சார் வந்து உங்களுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் டிவிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வல்லம் சிப்காட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் வந்துடும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங், ஹுண்டாய் போகிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு ப்ரொபோசல் இருக்குது. இந்த ரோடு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் 100 feet ரோடு வச்சிருக்காங்க. இந்த சைடில் ஒரு 6-way ட்ராக்கு, நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 100 feet ரோடு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம லேஅவுட் இருக்குது. இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரொபோசல் ஃபீட் 100 feet ரோடு நான் சொல்லியிருந்தேன். இது அப்படியே உங்களுக்கு வல்லம் சிப்காட்டு, ஸ்ரீபெரும்புதூர், அப்படியே பரந்தூர் கம்மிங் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பரந்தூரில் உங்களுக்கு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அக்சஸ் இருக்குது உங்களுக்கு. வித்தின் நீங்கள் இங்கேருந்து போகிற இந்த பரந்தூர் ஏர்போர்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 minutes நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் நியர்பை தான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காது. நம்ம சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 இல்லை 200% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 10 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஏரியாவாக தான் இருந்துச்சு. சரவணா ஸ்டோர்ஸ் பெரிய கடைங்க எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் சரவணா ஸ்டோர் உள்ளே வந்தாங்க. சரவணா ஸ்டோர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாப்புலேஷன் எப்படி ஆச்சுன்னு நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு, சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா படைப்பில் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போக போகுது. இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 to 3 yearsலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரியான பெரிய டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம லேஅவுட் பக்கத்தில் வரப்போகுது. கோயம்பேடு மார்க்கெட் நிறைய பேருக்கு தெரியும். கோயம்பேடு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ்ன்ற ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாவலூர்ன்ற வில்லேஜில் தான் கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா 45 acres பிளான் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க ஷாப்ஸு. ஸோ உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க நிறைய பேர் லாங்லேருந்து போவாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டில் சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஷாப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூச்சரில் வரப்போது 2 to 3 yearsல உங்களுக்கு அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இடம்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ரோடுமே பார்த்தீங்கன்னா இது ப்ரொபோசல் ரோடு பார்த்தீங்கன்னா 80 feet ரோடு வந்து அங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 kilometers தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நியர்பை தான் உங்களுக்கு. ஸோ ஒரகடம், இந்த கோல்டு ஸ்டோரேஜ், சரவணா ஸ்டோரு, டிமார்ட்டு இதெல்லாம் நம்ம சைட்டை சுற்றி வரும்போது என்ன ஆகும்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. இங்கே நீங்கள் ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் வாலாஜாபாத் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் தான் உள்ளே இருக்காங்க. இவங்களாம் ஏன் இங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு வந்து அப் டு செங்கல்பட்டு வரைக்குமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ லேண்டே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் வாலாஜாபாத் ரோடு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரகடத்தை வந்து பெரிய சிப்காட்டாக உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டலூர் வாலாஜாபாத் ரோட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், டிவிஹெச், டிவிஎஸ் எமரால்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியன்ஸு, உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்னும் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டு, ஜி ஸ்கொயரு, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடை தான் எடுத்திருக்காங்க. இவங்க ஏன் இந்த ரோடு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடில் பார்த்தீங்கன்னா அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து லேண்டே கிடையாது, ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பெரிய ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டலூர் வாலாஜாபாத் ரோடு தான் உங்களுக்கு பெரிய ரோடு இருக்குன்றதால இந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ரோடு வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் எடுக்கும் போது என்ன ஆகுனா ரேட் வைஸ் எல்லாமே டபுளாக வாங்குவீங்க நீங்கள். ஆனால் நம்மள மாதிரி கம்பெனிஸ் கிட்ட வாங்கும் போது என்ன ஆகுனா ரேட் வந்து பட்ஜெட்டில் நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு. நீங்கள் அங்கேயும் பார்த்துட்டு வரலாம், நம்மளோட லேஅவுட்டையும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்பேரிசன் பண்ணிகிட்டே நம்ம சைட்டில் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இங்கே வீடு கட்டி குடியேறவங்களுக்காக ரெசிடென்ஷியல் வைஸ் நம்ம இங்கே என்ன இருக்குது டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாசிரம் ஸ்கூலு, உங்களுக்கு கிருஷ்ணா வித்யா மந்திர் ஸ்கூலு, ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூலு, அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூட் அவங்களோட ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. காலேஜஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தானிஷ் அஹமத் காலேஜ், அண்ட் உங்களுக்கு கிருஷ்ணா காலேஜ் இருக்குது. அண்டு மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்னு எடுத்தீங்கன்னா பிஎஸ்பி அப்போலோவோட காலேஜ் அதுவுமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாத்துமே இங்கே கனெக்டிவிட்டி இருக்கிறதால எம்ப்ளாய்மெண்ட்டுமே உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ
ஸோ ரெசிடென்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் பக்கத்தில் தான் நம்ம லேஅவுட் இருக்குது. ஸோ வீடு நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்குள்ளே மட்டும் 15 வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி தரோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொன்னாலும் நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தருவோம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ன்றதால பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80% வரைக்கும் நமக்கு பேங்க் லோன் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம 85லேருந்து 90% வரைக்குமே நம்ம வந்து புஷ் பண்ணி ஃபண்ட் வாங்கி தர முடியும் நம்மளால. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 2 தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 30 ஏக்கர்ஸ் வந்து நம்மளோட லேண்டு இருக்குது. இங்கே நம்ம வந்து இப்போ 10 ஏக்கர்ஸ் தான் ஃபேஸ் 1ம் ஃபேஸ் 2ம் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் 20 ஏக்கர்ஸ் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட அப்ரிசியேஷன் வந்து நாமளே உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தருவோம். ஏன்னா ஃபேஸ் 1ஓட வேல்யூ ஒரு ரேட் இருக்கும், ஃபேஸ் 2ஓட வேல்யூ ஒரு ரேட் இருக்கும், ஃபேஸ் 3ஓட வேல்யூ ஒரு ரேட் இருக்கும், ஃபேஸ் 4ஓட வேல்யூ ஒரு ரேட் இருக்கும். நம்ம ஃபேஸ் 3மே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 மந்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவ்டு அனுப்புகிறோம். நம்ம அப்ரூவ்டு அனுப்புனா உடனே உங்களோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டு அடுத்த நாள்லேருந்தே உங்களோட அப்ரிசியேஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ கரண்ட்டாக ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 115 பிளாட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சைஸபிள் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 பார்த்தீங்கன்னா 600ல் 2 எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1500, 1800 அப் டு 1 கிரவுண்ட் 2400 வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைஸுமே இருக்குது. ஃபேஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எல்லா ஃபேஸிங்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்மளோட ப்ரைஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேரிசன் பண்ணுங்கள். படப்பிலேருந்து உரகடம் வரைக்கும் எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் லேஅவுட்டு கிடையாதுங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேரிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சைட் வந்து பாருங்கள் நீங்கள். அண்ட் லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் படப்பை பக்கத்தில் சரப்பனஞ்சேரி தான் சொல்லியிருந்தேன் நம்ம லொக்கேஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 2200 தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் படப்பில் ரேட்டு செக் பண்ணுங்கள். 4500லேருந்து அப் டு 5500 வரைக்கும் ரேட் போயிட்டுருக்கு. படப்பைக்கு பக்கத்துலேயே நம்ம கொடுத்துருக்கிறதால 2200ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு. நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட்டில் வந்து பார்த்துட்டு கம்பேரிசன் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைட்டில் வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சைட் விசிட் வாங்க. அது இல்லாமல் நான் உங்களுக்கு சைட்டில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னோட டீம்ஸ் எல்லாமே இங்கே இருப்பாங்க. அண்ட் சீக்கிரமாக சைட்டை வந்து பாருங்கள். ஏன்னா பிளாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 60% தான் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் எல்லோரும் சைட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.